கஷ்டங்கள் வரும் இல்லையா? ஆனா சில பேர் மட்டும் பாருங்க, அதிலிருந்து மீண்டு வர்றது மட்டும் இல்ல, முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஸ்ட்ராங்கா வராங்க. அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான பதில் ரொம்ப தூரத்துல இல்ல, நம்மளோட பழங்கால ஞானத்திலே இருக்கு. வாங்க, அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கடைசியா உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்தப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் நம்ம வாழ்க்கை பயணத்தையே எப்படி மாத்தி அமைக்குதுன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது மனசு ஒரே குழப்பமா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? மனச கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆனா பழங்கால ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு வழியை காட்டுது. மனசுல இருந்து ஆரம்பிக்காதீங்க, முதல்ல உங்க உடம்புல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லுது. அப்போ நம்மளோட முதல் படி என்னன்னா சீகாங். இது ஒரு பழங்கால சீன பயிற்சி. இதுல இருக்கிற மெதுவான அழகான அசைவுகள் மூலியமா நம்ம உடம்புல இருக்கிற சக்திய, அதாவது அவங்க மொழியில சீன்னு சொல்லுவாங்க, அதை பேலன்ஸ் பண்ற ஒரு கலை தான் இது. இது ஏதோ சும்மா சொல்ற விஷயம் இல்ல. இதோட நன்மைகளை சயின்ஸ் மூலமாவே நிரூபிச்சிருக்காங்க. பிளட் பிரஷர் குறையறதுல இருந்து எலும்பு வலுவாகிறது வரைக்கும், ஏன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கிற அளவுக்கு கூட இது உதவுதுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? இதை நீங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். உங்க கால்களை ஷோல்டர் அளவுக்கு அகலமா வச்சு நில்லுங்க. உடம்ப நல்ல ரிலாக்ஸா விட்டுடுங்க. இப்போ மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டே கைகளை மேல தூக்குங்க. அப்புறம் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டிய மடக்கி கைகளை மெதுவா கீழே கொண்டு வாங்க. உங்க முழு கவனமும் உங்க மூச்சுல மட்டும் இருக்கணும். அவ்வளவுதான். இந்த அசைவோட அழகா பாருங்களேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளோ அழகா இயல்பா ஒன்னோட ஒன்னு இணையுது. இந்த சிம்பிளான ஒரு மூமெண்ட் தான் நம்ம உடம்பையும் மனசையும் இணைக்கிற முதல் பாலம். சரி, இப்போ உடம்ப அமைதிப்படுத்திட்டோம். அடுத்து மனசு. அதை எப்படி அமைதிப்படுத்துறது? இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு பாலம். அது என்ன தெரியுமா? நம்மளோட மூச்சு தான். ஏன்னா நம்மளோட கவனத்தை நம்ம உடம்புலையும் மூச்சிலையும் கொண்டு வர்றப்போ மனசுல ஓடுற தேவையில்லாத எண்ணங்கள் தானாவே நின்னுடும். நாம நிகழ்காலத்துக்கு வந்துருவோம். அதாவது இப்போ இந்த நிமிஷத்துக்கு. இதுதான் செல்ஃப் கண்ட்ரோலுக்கான முதல் படி. ஓகே, இப்போ உடம்பு மூச்சு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம மனசோட வலிமையை பத்தி பார்க்கலாம். அதாவது ரெசிலியன்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா மீள்திறன். இந்த ஜப்பானிய பழமொழியை பாருங்க. 7 முறை விழு, 8 முறை எழு. இதுதான் ரெசிலியன்ஸோட மொத்த சாராம்சமே. நீங்க விழுறது ஒரு பிரச்சனையே இல்லை, ஆனா ஒவ்வொரு தடவை விழும்போதும் திரும்ப எந்திரிக்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான பலம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஸ்டோயிசிசம் புத்திசம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. வாழ்க்கையில வர்ற சந்தோஷங்களை அனுபவிங்க, ஆனா அதுக்கு அடிமையாகிடாதீங்க. உங்க இமோஷன்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, அது உங்களை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதீங்கன்னு ரெண்டுமே சொல்லுது. இந்த செரெனிட்டி பிரேயர் ஸ்டோயிசிசத்தோட மைய கருத்தை ரொம்ப அழகா சொல்லுது. அதாவது நம்மால எதை மாத்த முடியாதோ அதை ஏத்துக்கணும், எதை மாத்தணுமோ அதை மாத்த தைரியம் வேணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க ஞானம் வேணும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்துறது தான் ரெசிலியன்ஸோட அடித்தளமே. சரி, இதுவரைக்கும் கஷ்டத்தை எப்படி தாங்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு படி மேல போய் அந்த கஷ்டத்துக்குள்ளேயே ஒரு அழக, ஒரு மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஜப்பான்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, வாபி சாபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் முழுமையா பெர்ஃபெக்ட்டா இல்லாம குறைகளோட இருக்கும்போது அதுல ஒரு அழகு இருக்குன்னு சொல்றது. உதாரணத்துக்கு, ஒரு டீ கப்ல லேசா ஒரு விரிசல் இருந்தா அந்த விரிசலோட சேர்த்து தான் அது இன்னும் மதிப்புள்ளதா மாறுதுன்னு அவங்க நம்புறாங்க. இன்னொரு அருமையான ஜப்பானிய கான்செப்ட் இச்சிகோ இச்சியா. இதோட அர்த்தம் என்னன்னா, இந்த ஒரு தருணம் இப்போ மட்டும்தான், இது திரும்ப வரவே வராது. நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும், நம்ம வாழ ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப யூனிக்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. அதனால நிகழ்காலத்தை முழுசா வாழணும்னு சொல்லுது. இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் மீண்டு வரதை பத்தி பார்த்தோம். ஆனா அதுக்கும் மேல கஷ்டங்கள்ல இருந்து எப்படி முன்ன விட இன்னும் பவர்ஃபுல்லா மாறுறது. இதுக்கு ஒரு புது வார்த்தையே இருக்கு, ஆன்டி ஃப்ராஜைல். அப்படின்னா என்னன்னா, ஒரு அதிர்ச்சி வரும்போது உடையாம இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த அதிர்ச்சியாலேயே இன்னும் வலிமையா மாறுறது. நம்ம புராணங்கள்ல வர ஹைட்ரா மாதிரி, ஒரு தலையை வெட்டினா 2 தலை முளைக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு புயல்ல உடையாம அப்படியே நிக்கிற மரம் அது ரெசிலியன்ட். ஆனா ஒரு மின்னல் தாக்கி அந்த பாதிப்புக்கு பிறகு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அழகா பூத்து குலுங்குது பாருங்க ஒரு மரம், அதுதான் ஆன்டி ஃப்ராஜைல். இது சும்மா மீண்டு வரதில்ல, இது ஒரு மறுபிறவி மாதிரி. அதனால அடுத்த தடவை நீங்க விழும்போது உங்ககிட்டயே இந்த கேள்வியை கேட்டுக்கங்க. நான் சும்மா எழுந்து நிக்க போறேனா, இல்ல ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல் இருந்து முன்ன விட பலசாலியா எழுந்து வர போறேனா? அந்த